பிரைஸ் லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இந்த நாள் இந்த ஞாயிறு ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் ஆராதனையை நம்மை ஆசீர்வதித்து தரணும். ஆராதனை பாடுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், இந்த நாள் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த நாளில் நாம் சபையில் இருந்தாலும் நம்ம ஆராதனைக்குள்ள நம்ம சபை ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து வந்திருக்கணும். அதனால இந்த நாள் ஆராதனை, இந்த காலவேளை ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் எல்லாம் ஆயத்தமாக இருப்பீங்க. அதனால் நம்ம எல்லாரும் தலையெழுத்த தாண்டவரை இந்த நாள் எங்களுடைய ஆராதனை ஆசீர்வதித்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒருமுறைப்பட்டு ஜெபிக்கும் போது நம்ம செய்கிற ஒவ்வொரு பாடல்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து எங்களுக்கு நம்மளால ஒன்றும் இல்லை. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த நாள் ஆராதனையை அருமையாக ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் கிருபையால் நம்மளை சந்தித்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு நல்ல அருமையான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கண்களை மூடி இந்த நாள் ஆராதனைக்காக நம்ம சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். நல்ல ஆண்டவரே, மரிமையான இந்த ஞாயிறு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதித்து தரணும்ப்பா. நாங்கள் ஆண்டவரே தூரமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய மத்தியில் ஆண்டவரே நீர் அருகில் இருக்கிறப்பா. நீர் சமீபத்துக்கு மட்டும் தேவனல்ல, தூரத்திற்கும் தேவனாக இருக்கு. ஆமாம் ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனை நீங்கள் பொறுப்பெடுக்கும்படி நான் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த நாள் அந்த ஆராதனையில் பிள்ளைகள் ஆயத்தமாகி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கொண்டு வா ஆண்டவரே. இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பமாய் இணைந்து இதை பார்க்க வேண்டுமப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விசுவாசம் நேரத்தில் எந்த வேலையை கொடுக்கக்கூடாது. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் அமர்ந்து இந்த ஆராதனைக்குள்ள ஆண்டவரே சபையில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் கொண்டு வாங்க ஆண்டவரை. இந்த ஆராதனையில் கர்த்தர் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை இடைவிடபடி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளும் அமர்ந்து ஆண்டவரே இந்த புரோகிராம் அருமையாக கேட்க ஆவியானவர் ஒவ்வொருவரையும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாளில் பாடுகிற பாடல்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. எங்களுடைய விரலில் பிள்ளைகள் பாடும் பொழுது ஆண்டுடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. அப்பா ஜோசபாத் பாடி துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா தடைகளும் உடைக்கப்பட்டது ஆண்டவரை. அது போல ஆண்டவரை இந்த நாளில் கூட பிள்ளைகள் ஆண்டவரை இந்த ஆராதனையில் கத்தாவை பிள்ளைகள் ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவரை ஸ்தோத்திரிகளோட பாதத்தில் வந்திருக்கிறார் இல்லையா. பாடல்களை பாடும் பொழுது ஆண்டவரை தேவனுடைய பிரசன்னம் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரை. உண்மையில் ஒரு ஜீவனுள்ள ஆராதனைக்குள்ள ஆண்டவரை பிள்ளைகளை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை பாடல்கள் பாடும் பொழுது ஆவியானவர் வல்லமையாய் நிரப்புக ஆண்டவரை. பிள்ளைகள் அநேக ஆண்டவரை பரலோக தரிசனங்களை பார்க்கட்டும். இந்த ஆண்டவரை பலவீனமான பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளை நீர் பலப்படுத்துக ஆண்டவரை. பாடல்கள் ஒவ்வொன்றையும் கருத்தோடும் ஆண்டவர் உண்மையோடு பாடி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் ஐயா. ஆண்டவரை இந்த நாள் அப்படியாய் ஆண்டவரை பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துங்க. விசேஷமாக இசைக்கிற வாசிக்கிற பிள்ளைகளுக்கு ஆட்சிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளை இசையை வாசிக்கும் பொழுது ஆண்டவரை தேவ பிரசன்னம் மீது அதிகமாக இறங்குபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடுகிற பிள்ளைகள் ஆண்டவரை பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அவர்களை அபிஷேகம் ஆண்டவரை. பிள்ளைகள் பாடும் பொழுது நல்ல தேவ பிரசன்னம் அருமையாக இறங்கட்டும் ஆண்டவரை. ஆராதனை நீர் பொறுப்படுங்க. இந்த நாளில் கொடுக்க தாவே பிள்ளைகள் ஆண்டவர் உமக்கண்டு கொடுக்க தீர்மானிக்கிற அந்த காணிக்கை கர்த்தரை ஆசீர்வதித்து ஆண்டவர் இந்த நாள் தேவைகள் அதிகம் உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் திரும்பத்திலையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யப்பா. சாரிபத்தில் இடத்தில் கொஞ்சமாக கொஞ்சம் அப்பம் இருந்தது. ஆனாலும் அதை ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவர் அது நிறைவாக இருந்தது. ஆமாண்டவர் தேவைகள் அதிகமுள்ள காலங்கள் ஆண்டவர் தாமே பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்யப்பா. எல்லாருடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறது. அதிலிருந்து உடைய பிள்ளைகள் விதைக்கிறார் இல்லையா. அந்த விதையும் கர்த்தரை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இதனால தேவனுடைய வார்த்தை கர்த்தரை ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை கொண்டு வருகிறது ஆசீர் கர்த்தர் மறைத்து ஆண்டவரே இந்த வாரம் முழுவதும் அந்த வார்த்தை பிள்ளைகளை பலப்படுத்தணும் அப்பா. ஆண்டவரை பேசுகிற தாசனை மறந்து ஆவியானவர் வல்லமையாய் இந்த நாளை நீங்க பேசுங்க ஆண்டவரை. நீங்க ஏது இந்த நாளை சபைக்கு நீங்க சபை மக்களுக்கு வெளிப்படுத்த சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை ஆண்டவரை உங்களுடைய தாசன் மூலமாய் வெளிப்படுத்தும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம் ஆண்டவரை. எங்களுடைய பலனில் ஆண்டவரை நீர் எங்களோட கூட இருக்கும் பொழுதப்பா எல்லா காரியங்களையும் எங்களால் செய்ய முடியும் ஆண்டவரை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் கிடைக்க மாட்டவரை. அதுவும் ஆவியானுடைய பலன் எங்களுக்கு தேவை ஆண்டவரை. எங்களுடைய மாமிச பலனோ எங்களுடைய சொந்த பலனோ ஆண்டவரே வரக்கூடாதுப்பா. அதையெல்லாம் மறைத்து ஆண்டவர் கர்த்தாவை வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தொடக்கம் முதல்
முடிவு அறிந்தோம். ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க ஆளுகை செய்து உங்கள் நாமத்தை உயர்த்தி ஆண்டவரே. நாங்கள் அப்பிரயோஜனமானவர்கள் ஆண்டவரே. எங்களிடத்தில் ஒன்றுமே இல்லப்பா. நீங்க பொறுப்படுத்தி வழிநடத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். நீரே மகிமையாய் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம அருமையான ஒரு ஆராதனைக்குள்ள கடந்து போக போகிறோம். கர்த்தர் நம்மை அருமையாக வழிநடத்த போகிறார். அதனால் நம்ம எல்லாம் ஆராதனைக்கு ஆயத்தமாக நம்ம எல்லாம் தேவையுள்ள ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்க நம்ம கர்த்தருடைய வல்லமை விஷயத்தோடு நம்ம செயல்படுவோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆராதனைக்கு நிறைய கடைசி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகத்துவமுள்ள தேவனையும் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை ராஜாவை அங்கீகரிக்க வேண்டும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் என்று தகப்பனே ஒரு அளவும் எங்கள் வாழ்க்கையை ஆசையாத தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே பெரியவர்களாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துகிற தேவனாக இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை காண்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை காக்கிற தேவன் நீர் என்ற தகப்பனை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. மெய்யான தேவனே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உண்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலே ஆண்டவரே நீர் இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிறோம் நினைக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நேரத்தில் நீ இறங்கி வர வேண்டுமா ஜெபிக்கிற சுவாமி. அல்லேலூயா. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. சோத்திரம் 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 ஆண்டவரே. மகிமை 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 இயேசு ராஜனுக்கே. மகிமை 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 இயேசு ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தனே, நீர் உயர்த்திடுவீர் மகிமை ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தனே, நீர் உயர்த்திடுவீர் மகிமை ராஜராஜனுக்கே. ஹோசன்னா ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா உன்னதத்தில் ஹோசன்னா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே, நீர் உயர்த்திடுவீர் ஹோசன்னா ராஜராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே, நீர் உயர்த்திடுவீர் ஹோசன்னா ராஜராஜனுக்கே. ஹோசன்னா 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 in the highest. Hosanna 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 in the highest. Lord, I lift up your name with a heart full of praise. Be exalted, Lord our God. Hosanna in the highest. Glory, glory, glory to the King of Kings. Glory, glory, glory to the King of Kings. Lord, we lift up your name with a heart full of praise. Be exalted, Lord our God. Hosanna in the highest. மகிமை இயேசு ராஜனுக்கே. மகிமை மகிமை இயேசு ராஜனுக்கே. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடன். கர்த்தரே, நீர் உயர்த்திடுவீர்
மகிமை ராஜராஜனுக்கே, மகிமை ராஜராஜனுக்கே, மகிமை ராஜராஜனுக்கே. எல்லாம் மகிமை தகப்பனே, துதியும் ராஜா ஆண்டவரே, ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமை துதியும் ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அர்ப்பணித்து ராஜா மீதியான காரியங்களை உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனை ராஜா எங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் பீரியட். குவாரண்டைன் அப்படின்னாலே தனிமைப்படுத்துதல், செல்ஃப் குவாரண்டைன் அப்படின்னாலே சுய தனிமைப்படுத்துதல். இனி வரும் நாட்களில் நாம் நம்ம ஆத்மாவை சுயமையாக தனிமைப்படுத்தணும், வேர்ல்ட்லி ப்ராக்டிசஸ்லேருந்து தனிமைப்படுத்தணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் எல்லாம் டிவி ஷோஸ், சினிமா, மொபைல் நோண்டிக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்காக காமெடி ஷோ பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு நேரத்தை கிடைக்கிறாங்க. ஆனால் கர்த்தரோட பிள்ளை எல்லாம் நம்ம ஆத்மா ஆவியில் பலப்பட ஆண்டவர் இந்த நேரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நம்ம நாட்டில் எப்படி செலவு பண்ணணும், கிறிஸ்துவின் ஆவியங்களாக இருக்கிற நம்ம சக விசுவாசிகளோடு, போதர்களோட, ஊழியர்களோட கர்த்தர் நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட வேலையை நாம் உற்சாகமாக செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமே. இந்த உலகம் எதெல்லாம் அடைக்கலாம்னு நினச்சிருக்கோம், வீடு, சொத்து, சொந்தம், அந்தஸ்து, இடம், நகை, இன்னைக்கு எதுவுமே இந்த காலகட்டத்தில் எதுவுமே அடைக்கலாம் கிடையாது. ஆமே. ஆண்டவர் நம்மளோட மெய்யான தேவன், நம்மளை அறிந்திருக்கிற தேவன் மாத்திரம்தான் நமக்கு அடைக்கலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் உன் ஆதாரமே. அநாதி தேவன் உன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் உன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாலி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவ அன்பே. வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார். வனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருத்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதகாலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனால் தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. ஆனால் தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. கனக பாதை அருள் தூய தெய்வ ஒளியே, கனக பாதை ஆறுதல் தூய தெய்வ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரை மாற்றினாரே, அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அருநீரை மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதகாலமும் நமது மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனால் தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல் ஆதாரமே. ஆனால் தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயல். வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைவேலிருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போ, நித்திய மகிழ்ச்சி
என்றென்றும் உள்ள சாத காலமும் நாம் அறிந்திடும் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. ஆனாதி தேவன் அடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. இருந்த கூட்டு மனதொரு தூய தேவ அன்பே. இருந்த கூட்டு மனதொரு தூய தேவ அன்பே. சாதனத்தில் உடன்படிக்கைகளை உண்மையாய் கட்ட காத்துக்கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கட்ட காத்துக்கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சாதகாலமும் நம்பிடும் வளர்ந்த பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. ஆனாதி தேவனும் அடைக்கலமே அவர் நித்திய புகழும் ஆதாரமே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நமக்கு என்றென்றும் அடைக்கலமாக இருக்கிற தேவன் அவர் ஒருவர் தான். ஆமென். என் வாழ்க்கையில் ஒரு சின்ன இதுதான் எல்லாரும் வாழ்க்கையும் நடந்திருக்கும். நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஷப் ஒரு காலேஜ் திருச்சிராப்பள்ளியில் படித்தேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் தான், பெருசாக மார்க் எடுக்கல. எனக்கு அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செய்கிற அளவுக்கு மார்க் இருந்துச்சு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் கேட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஐ ஒரு பிஷப்கிட்ட போயிட்டு ஒரு லெட்டரை வாங்கி அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் அட்மிஷன் கிடச்சிது. நான் எந்தளவுக்கு ஆர்வமாக சேர்த்தோம் அந்த ரெஃபரன்ஸ் லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு ரெஃபரன்ஸ் மூலியமாக தான் நம்மளால் போக முடியுதா அப்படின்னு யோசிச்சேன். அப்போ எனக்கு நான் சொல்கிறது 98. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாபில் வந்து எல்லா விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான ஒரு அங்கீகாரமே கிடைக்குது. ஸோ இதெல்லாம் உலக பார்வையில். ஆனால் நமக்கு ஆண்டவர் பார்த்திங்கன்னா பிறக்கும் பொழுதே தாயில் கரு உருவாக்கும் பொழுதே அவர் நமக்குன்னு ஒரு லெட்டரை எழுதி வச்சிருக்கிறார். மனுஷன் கொடுக்குற லெட்டருக்கு வேலிடிட்டி டேட் இருக்குது, லைஃப் டைம் எதுவுமே இருக்குது. கொஞ்சம் தாமதமானாலும் நமக்கான பொசிஷன் போயிடும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எழுதிக்கிற ரெஃபரன்ஸ் லெட்டரில் லைஃப் டைம் வேலிடிட்டி, லைஃப் டைம் செட்டில்மெண்ட் எல்லாமே நமக்கு அழகாக நேர்த்தியாக வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் அத்தனையும் கொடுத்துருக்கிறார். நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் விசுவாசித்து அந்த ஓட்டத்தை கடைசி வரை ஓடணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் நம்ம யாரும் நம்ப வேணும், கர்த்தரை மாத்திரம் நம்மளாம் போதும். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லா விதத்திலும் நம்மளை ஆற்றுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கை உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தி கூடும், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தி கூடும்,
அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே வருகிறது, அழுக செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனவுமே உம்மாலே வருகிறது, அழுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. உம்மைதான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவர் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவர் என்று சொன்னவரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதனுக்கு முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருப்பேன், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமாண்டவரே, உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பியிருக்கிறோம் தகப்பனே. ஜெபசக்தியோடு ஆண்டவரை இருந்த இடத்துல முடிந்தவர்கள் எழுந்திருக்கலாம், முடியாதவர்கள் கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே உம்மைத்தான் நம்பியிருக்கிறேன் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபசிந்தையோட ஒரு விஷயத்தை கொஞ்சம் கேளுங்க. ஒரு நேரத்தில் இது ஒரு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜ் தான், ஆனால் அதில் ஒரு தகப்பனின் அன்பு நான் அதில் காண முடிஞ்சது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தர் சாப்பிட போயிருந்தார்.
ஆர்டர் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு நினச்ச நேரத்தில் கிடைக்கல. இன்னொருத்தவங்க அவங்க பின்னாடி வந்தாங்க. வந்தவங்களுக்கு கேட்ட உடனே எல்லாமே கிடைச்சிருச்சு. பின்னாடி வந்தவங்க பார்த்து வெயிட் பண்ணுற கஸ்டமரை பார்த்து, என்னடா அது நமக்கு உடனே கிடச்சிருச்சு, நமக்கு பாக்கியம் எல்லாமே உடனே கிடச்சிருச்சு, அவர் ஆர்டர் பண்ணதுக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவரை பார்த்து நகைத்தார். முதல்ல வந்து கஸ்டமர் ரொம்ப வெயிட் பண்ணிவிட்டு, என்னடா அது நமக்கு எதுவுமே கிடைக்குன்னு சொல்லிட்டு எழுந்து போக ஆயத்தமாயிட்டார். இப்போ உள்ள அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சர்வர் உடனே, சார் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஸ்பெஷலாக செஞ்சுருக்கிறோம். நீங்கள் வெளியிலேருந்து நடந்து வரும்போது எங்கள் ஹோட்டல் ஓனர் பார்த்தாரு. அவரோட ஸ்நேகிதன், உங்களோட பழைய ஸ்நேகிதன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஸ்பெஷலாக அவராக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஓனரே வந்து அவருக்கு பரிமாறி எல்லா சகல விதமான பெரிய கவனிப்பு நடந்துச்சு. நகைத்தவர்கள் இன்னும் மனசு உடஞ்சி போயிட்டாங்க. என்னடா அது நம்ம இவரை பார்த்து நகைச்சோம், ஆனால் இன்றைக்கி அத்தனை பேர் ஹோட்டலில் வேலை செய்கிற அத்தனை பேர் ஓனர் வந்து எல்லாமே அவர் அழகாக பராமரிக்கிறாங்களே, இதெல்லவா அன்பு நினச்சாங்க. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அதே மாதிரி தான். நம்ம உலகத்தார்களுக்கு கிடைச்ச விஷயங்கள் எல்லாம் உடனே கிடைச்சிருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அண்ட் நம்ம கிறிஸ்துவில் நம்ம நீண்ட நாள் காத்திருக்கலாம், ஆனால் நம்ம சோர்வடையக்கூடாது. தெய்வம் நமக்கான ஒரு ஸ்பெஷலான விஷயத்தை, நமக்கு ஸ்பெஷலான திட்டத்தை ஏற்ற நேரத்தில் நமக்கு டெலிவரி பண்ணுவார். ஏற்ற நேரத்தில் நமக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். அவரோட வார்த்தையை நம்பி வாழும் பொழுது மாத்திரம்தான் இந்த காரியங்கள்லாம் நடக்கும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட இருப்பவர். ஆண்டவரே, எங்கள் சிநேகிதம் ஆண்டவரே, நீர் ஆண்டவரே சிநேகிதர் என்று எங்களை அழைத்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாம். ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு எல்லாம். செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, இன்பத்திலும் நீரே, துன்பத்திலும் நீரே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே, எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா, என் நேசையா அல்லேலூயா. நீரே, மறுமையிலும் நீரே,
உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் உண்டு. என் நேசையா அல்லேலூயா, 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 என் நேசையா அல்லேலூயா. உண்மையெல்லாம் யாரும் பரிசுத்தாவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord for the wonderful worship that you have given us Lord. Hallelujah. நன்றி 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 நன்றி. எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே நாம் சிறிது நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஏசாயா 14வது வசனம் சொல்கிறது, யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ பயப்படாதே, நீ ஒன்றை குறித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஹல்லேலூயா ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக நேரங்களிலே கலங்குகிறோம், அடுத்தது என்ன நடக்கும் ஐயா, அடுத்தது எப்படி ஆகும், இந்த காரியம் எப்படி ஆகும், என்னுடைய வாழ்க்கை என்னவாக முடியும் என்று அநேக நேரங்களிலே கலங்குகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காலைகளிலே நம்ம ஒருவரை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, சிறு கூட்டமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று பரிசுத்தராகிய தேவன், இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய மீட்பர் உரைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, நீ ஒன்றுக்கும் கலங்கி விடாதே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, நீ எதற்கும் பயந்து விடாதே. உன்னை உண்டாக்கின, உன்னை சிருஷ்டித்த
நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் பயப்பட வேண்டாம். ஐயோ இந்த வாதை தொடருமோ, இந்த வாதை மறுபடியும் வருமோ, ஹalleluya, அந்த வியாதி மறுபடியும் வருமோ, இந்த தீங்கு என்னை வருமோ என்று சொல்லி நான் பயப்பட தேவையில்லை. ஹalleluya, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய அடைக்கலமாய் இருக்கிறார். ஹalleluya, நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் என்று வேதவசனம் சொல்கிறது. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கரீபியன் சி என்று சொல்லுகிற ஃபேமஸ் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அது வந்து ஒரு அட்ராக்டிவ் டூரிஸ்ட் ஸ்பாட் என்று சொல்லலாம். அந்த இடத்தை பார்க்கும் பொழுது உண்மையாகவே அது அநேக டூரிஸ்டுகளை, அதாவது சுற்றுலா வருபவர்களை அது கவர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு இடமாக காணப்படுகிறது. ஒரு தடவை அந்த இடத்துல பாருங்கள், அமைதியான கடல், அமைதியான சூழ்நிலைகள் எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது திடீரென்று அந்த இடத்துல ஒரு நாள் பயங்கரமான ஒரு புயல் வந்தது. ஒரு பயங்கரமான புயல் வந்தது. அப்படியே தண்ணீர்கள் எல்லாம் மோதி அடித்தது. பாறைகள் மேல் தண்ணீர்கள் மோதி அடித்தது. சுற்றிலும் அங்கு இருக்கிற மரங்கள் எல்லாம் அசைந்து ஆடினது, வேகமாக ஆடினது. அப்படியாக அங்கு இருக்கிற பறவைகள் எல்லாம் கலைந்து எல்லாம் மடமடவென்று அப்படியாக அங்கமாய் சிதறி ஓடியது. அப்படியே ஒரே வெளி எல்லாம் கடல் அலைகள் உயரமாக எழுப்பினது. ஒரே கூச்சலும் குழப்பமாக இருந்த அந்த நேரத்திலே பாருங்கள், ஒரு அருமையான உன்னதமான ஒரு கண்மலையின் மேலே, மலையில ஒரு கிளிப், ஒரு பாறையின் மேலே, ஒரு உச்சியின் மேலே ஒரு கழுகு கூடு கட்டி இருந்தது. அந்த கழுகு அமைதியா இருந்தது. ஹalleluya, அந்த கழுகு தன்னுடைய சிறகுகளை விரித்துக் கொண்டு எந்த சலனமும் இல்லாமல், எந்த ஒரு துக்கமும் இல்லாமல், எந்த ஒரு கவலையும் இல்லாமல், எந்த ஒரு கலக்கமும் இல்லாமல் அமைதியா இருந்தது. பார்த்தால் அதனுடைய சிறகுகளுக்கு அடியிலே 5 கழுகு குஞ்சுகள் அப்படியே நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தது. ஹalleluya, அமைதியாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தது. வெளியிலே ஒரே கலக்கம், ஒரே குழப்பம், ஒரே அலைகள், காற்றுகள் மோதி அடிக்கிறது. ஆனால் அந்த கழுகினுடைய சிறகுகளுக்கு அடியிலே பாருங்க, அந்த அருமையான 5 கழுகினுடைய அந்த குட்டியும் அந்த குஞ்சுகளும் அப்படியே படுத்து நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. இதுதான் தேவனுடைய அடைக்கலம். ஹalleluya, இதுவே உன்னதமானவருடைய அடைக்கலம். உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் அவருடைய செட்டைகளின் நிழலிலே தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லுகிறது வேதவசனம் சொல்லுகிறது. இந்த காலவேளையில் ஹalleluya, உன்னதமான தேவன் தாமே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அவருடைய செட்டைகளே நமக்கு நிழலாய் இருக்கிறது. அந்த செட்டைகளுக்குள்ளே ஹalleluya நீதிமான் அதற்குள்ளே சுகமாய் தங்குவான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஹalleluya, விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம், உடைய செட்டைகளிலே நான் வந்து தங்குவேன் என்று சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லாரும் அறிக்கை பண்ணிட்ட பாடலை நாம் பாடுவோமா? ஹalleluya, ஹalleluya. உன்னதமானவரின் உரையர் மறைவில் இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி ஹalleluya, உண்மையாகவே இந்த வாக்குத்தத்த பாடலை ஹalleluya இனி ஒரு நாட்களே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வீடுகளிலே பாடி, இது ஒரு வாக்குத்தத்த சங்கீதமாக ஹalleluya இதை நாம் பாடி ஒவ்வொரு நாளும் ஆராதிப்போம். ஹalleluya, ஹalleluya. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். மறுபடியும் அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹalleluya, ஹalleluya. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. நான் கர்த்தருக்குள் களி கூறுவேன். என் தேவனுக்குள் நான் மகிழ்ச்சியாய் இருப்பேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஹalleluya. எது இல்லாவிட்டாலும், வேலை இல்லாவிட்டாலும், பணம் இல்லாவிட்டாலும், ஹalleluya, நண்பர்கள் இல்லாவிட்டாலும், நம்பினவர்கள் நம்மை கைவிட்டாலும், மலைகள் அப்படியாய் பெயர்ந்து போனாலும், நடுசமத்தில் ஆண்டு போனாலும், என்ன நடந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். ஹalleluya. என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹalleluya. நான் சொல்லுவோமா, எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு நம் தேவன் நோக்கி சொல்லுவோம், ஆண்டவரே நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம். ஹalleluya, ஹalleluya. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. முழு உள்ளத்தோடு சொல்லுவோமா, முழு மனத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு உள்ளத்தோடு ஆண்டவரே சொல்லுவோமா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுவதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை சேவிப்பேன் இயேசுவே. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை. Hallelujah. நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய பரிசுத்தமான வல்லமை, பரிசுத்தமான ஆறுதல், கர்த்தருடைய நம்பிக்கை, கர்த்தருடைய சந்தோஷம், தேவனால் உண்டாகிற ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள நிரம்புகிறது. எல்லா துக்கங்கள், பயங்கள், வேதனைகள், கலக்கங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், எல்லா பீதிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே விட்டு போடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் ஹalleluya, the joy of hope ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை ஒவ்வொருடைய இருதயங்களிலும் நிரப்புவதாக. தேவனால் உண்டாகிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் மகிமையினால் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே ஒவ்வொருவருடைய ஆண்டவரே குடும்பங்களின் இருதயங்களின் இல்லங்களில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். சிறியவர்கள், வயோதிகர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாரையும் வேலி அடைத்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே இந்த தொற்று வியாதிகள் ஒன்றும் எங்கள் குடும்பத்தை அணுகாதபடி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் வல்லமுள்ள நாமத்தினாலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் குடும்பம் முழுவதும், குடும்பத்து நபர்கள் மேல், எங்கள் வீடுகள் முழுவதும், ஆண்டவரே எங்கள் தேசம் முழுவதும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இரத்தத்தை நாங்கள் பூசுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. சங்காரத்துடன், மரணத்துடன், அபாதையின் தூதர்கள் வராதபடி கடந்து போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய செட்டுகள் நிலையிலே ஒவ்வொருவரையும் மறைத்தள்ளுவீராக, மறைத்தள்ளுவீராக, மறைத்தள்ளுவீராக ஆண்டவரே. அப்பா மறுபடியுமாய் நாங்கள் ஆண்டவரே ஒருவரை சந்திக்கவும், கர்த்தரை நாங்கள் ஆண்டவரை ஏகோபித்து ஆராதிக்கவும் கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா புத்தியும் கனத்தையும் மகிமை நாங்கள் உடைய சமத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மே, ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான ஆராதனை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. உண்மையிலே அவர் தான் நமக்கு அடைக்கலமா, அவர் தான் நமக்கு தஞ்சம். இந்த சூழ்நிலை நம்ம கர்த்தருக்குள்ள சந்தோஷமா, ஆண்டவர் சூழ்நிலையை பார்க்க ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, அதனால பவுல் அருமையாக சொல்ற கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷம். ஏன் அவர் சொல்றார், நம்ம கர்த்தர் சூழ்நிலையெல்லாம் மாற்றி போட, இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றி போடுகிறார். நிச்சயமாக இதனுடைய கொரோனாவுடைய தாக்குதல்கள் குறைஞ்சி, அது அதிகமாக மாதிரி தருவில்லை, அது சீக்கிரமாக நமக்கு ஒரு முடிவுக்கு ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். இல்லையா, இல்லையா. அம்மே சரி, ஆண்டவர் நமக்கு அருமையான ஆராதனை தந்தார். எப்பொழுது நம்ம எல்லாரும் என்ன செய்கிறோம், இந்த வாரத்தில் யாராருக்கு பிறந்த நாள், திருமண நாள் இருக்கு, அவங்கெல்லாம் நீங்கள் எழுந்து நின்றீங்கன்னா நம்ம சொல்லணும். யாராருக்கு பிறந்த நாள், திருமண நாள் இந்த வாரத்தில் நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் நிச்சயமாக பிள்ளைகளை இந்த வாரத்தில் நல்லா ஆசீர்வதிக்கணும். புதிய ஆண்டில் பிரவேசிக்கிறீங்க எல்லாம் இந்த நேரத்தில் சபையார் எல்லாருமே
உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கும். அதனால் நம்ம யாரும் கண்களை மூடி இந்த வாரத்தில் பிறந்த நாளுக்காகவும் திருமண நாளில் பிள்ளைகள் தயவுசெய்து அவர்கள் செய்கிறது நிலைங்க நம்ம சொன்னோம். சரி, கண்களை மூடி நல்ல ஆண்டவரே, கருமையான நல்ல வேலைக்கு ஆயுள். கடந்த ஆண்டெல்லாம் ஆண்டவர் கண்மணி போல பிள்ளைகளை பாதுகாத்து ஆண்டவரே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவரை நாங்கள் பிரவேசிக்கிறோம். ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் பிள்ளைகள் பிரவேசிக்கிறோம். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்ல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்புங்கப்பா. பிசாசுடைய கிரிகளெல்லாம் இந்த ஆண்டில் ஆண்டவர் நிர்மூலப்படுத்தும்படியாச்சு. சீக்கிரமாய் சமாதானத்தை தேவன் சாத்தானை உங்கள் கால்களுக்கு நசிக்கப்படும். இந்த வருடத்தில் சாத்தானுடைய கிரிகளெல்லாம் உங்களுடைய குடும்பத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில் நசுக்கப்பட்டு போகணும். அதுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆண்டு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக நீர் மாற்றினார். ஆமாம் ஆண்டவர், நாங்கள் விசுவாசிக்கிறோம். நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது என் ஆண்டருடைய பிரசனம் இறங்கட்ட மாட்டார். என் தகப்பனுடைய ஆசீர்வாதம் இறங்கட்ட மாட்டார். ஏசப்பானுடைய வல்லமையின் ஆசீர்வாதம் இறங்கட்ட மாட்டார். பிள்ளைகள் இந்த ஆண்டில் எங்கே போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு நிறைஞ்சிருக்கட்ட மாட்டார். இந்த ஆண்டு முழுவதும் பிள்ளைகள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு அதிகமான கிரியைகளை செய்யும். தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் என் ஆண்டவர் சுமந்து தன் பிள்ளைகளை அருமையாய் போஷித்து ஆண்டவரே நீர் வல்லமையான காரியங்களை செய்ய போறதுக்காய் சொத்திருக்கிறார். இந்த ஆண்டில் பிள்ளைகள் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை நிறைவாய் தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்ய இயேசுவின் நாம ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். இப்பொழுது நாம என்ன செய்கிறோம்? நம்ம ஒவ்வொரு நாளும் நீங்கள் எல்லாரும் யூடியூப்பில் பார்க்குறீங்க. 10 மணிக்கு சண்டே கிளாஸ் ப்ரோக்ராம், அதுக்கடுத்து சாயந்தரம் 5 மணிக்கு தேவனுடைய வார்த்தை கொஞ்சம் நேரம் இருக்குது. அதனால் ஒவ்வொரு நாளும் ப்ரோக்ராம் செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா நீங்கள் சண்டே கிளாஸில் அநேகர் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. அநேகர் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. பிள்ளைகளை கொஞ்சம் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் கொடுங்க. ஏன்னா இந்த நேரத்தில் கஷ்டம் இல்லை, எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. ஆனால் முடிஞ்ச அளவு ப்ரோக்ராம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா கொரோனானால நம்ம வெளியே வர முடியாது. எல்லாமே எனக்கு கவர்மெண்ட் ரூல்ஸ் போட்டபடினால நம்ம அதுக்கு கீழ்ப்பட வேண்டியது. அதனால் ஞானமாக சில காரியங்கள் செய்ய வேண்டியது. சரி, அதனால் இந்த ப்ரோக்ராம் எப்படி ஆண்டவருடைய கிருபையால் காலையில் 10 மணிக்கு உங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான சண்டே கிளாஸ் ப்ரோக்ராமும் சாயந்தரம் 5 மணிக்கு தேவனுடைய வார்த்தைகளும் உங்களுடைய யூடியூப்பில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால் அதை பார்த்து தயவுசெய்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள அதை பிரயோஜனமாய் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஏன்னா நம்ம செய்கிறோம், அதை நீங்கள் பயன்படுத்தி, அதனால் அந்த பயன்படுத்திக் கொள்ளுங்க. அதற்கு அடுத்தபடியாக இந்த நேரத்தில் தயவுசெய்து கொரோனாவுக்காக செவி. கொரோனானால எத்தனை தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கு தெரியும். எத்தனை அந்த சம்பவங்கள் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒவ்வொருத்தவங்களும் பாடி எடுத்து போயிட்டே இருக்க. உண்மையிலே அந்த காரியங்களை பார்க்கும்போது உள்ளமே உடையிற மாதிரி இருக்கு. அதனால தயவுசெய்து இந்த நேரத்தில் நீங்கள் தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இந்த நேரம் நம்ம சபையெல்லாம் யாரும் சேர்ந்து ஊக்கமாக ஜெபிக்கும் போது ஆசீர்வாதமாக. அதனால் தேவனுடைய நம்ம யார் இடத்துல ஜெபிக்கணும்? ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். அதனால் கொரோனா வைரஸ்க்காக நம்ம ஜெபிக்கணும். விசேஷமாக அதுக்காக பணியில் ஈடுபட்டிருக்கிற ஒவ்வொரு மருத்துவர்களுக்காகவும் ஒவ்வொரு நர்ஸுகளுக்காகவும் விசேஷமாக காவல்துறைக்காகவும் நம்ம அவங்கள தப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணலாம், எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் அவங்க சில நேரங்கள் நம்ம கடுமையை நடத்துகிறோம். எதுக்காக நடத்துகிறாங்க? நம்ம நல்லா இருக்கிறதுக்காக நடத்துகிறாங்க. அதனால் தயவுசெய்து அவங்களுக்காகவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்காகவும் காவல்துறைக்காகவும் விசேஷமாக அதிகாரம் உள்ளவங்க இந்த நேரத்தில் நம்ம ஆளுநர் அதே நல்ல ஞானமுள்ள ஒரு திட்டங்களை கொண்டு வரணும். ஜனங்களுக்கு பிரயோஜனமாக கொண்டு வரணும். ஜனங்களுக்கு தேவையில் இருக்காங்க, அவங்க தேவையை சந்திக்கணும். அதுக்கேற்ற திட்டங்களும் அதுக்கேற்ற உதவிகள் சரியாக போய் சேரணும். அதனால் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதையெல்லாம் சரிப்படுத்துறது ஒரு விசுவாசம். ஆமென். அதனால் இந்த வேலை நம்ம தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நாம் உண்மையிலே நீங்கள் மனப்பூர்வமாக ஜெபிக்கிற கத்தை பார்க்கணும். அதனால் கண்களை மூடி இதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக பாருங்கள், சீக்கிரமாக ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? ஆமென். அதனால் நம்ம கண்களை மூடி இந்த வேலையில் இதுக்காக ஜெபம். நாங்கள் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸ் ஆண்டவரே
ஆண்டவரை சோத்திருக்கிறோம். தேசமெங்கும் ஆண்டவரை பரவி அநேக உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறோம். தேவன் நீர் ஒருவர் யாரு ஸ்டாப் பண்ண முடியும், வேற யாரும் ஸ்டாப் பண்ண முடியாதுப்பா. ஆண்டவரே தேசத்தின் மீது இறக்கும் ஆண்டவரே. ஜனங்கள் அறிந்த மாதிரி அவளும் பாவம் செய்தாலும் என் ஆண்டவர் ஜனங்களை மன்னித்து அதை ஸ்டாப் பண்ணுங்க இயேசுவா. எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ வயதானவர்கள், எத்தனையோ பேர் மறித்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா நீங்க இதை ஸ்டாப் பண்ணுங்கப்பா. நாங்கள் ஒரு முறைப்பட்டு சபையராய் யாவரும் சேர்ந்து ஜெபிக்கிறோம். ஏசப்பா உங்களுடைய கரத்தை நீட்டுங்கப்பா. அந்த தேசத்தின் மீது இனிமேல் நாங்கள் கேள்விப்படும் பொழுது கொரோனாவுடைய தாக்கம் குறைந்து கொண்டே வருகிறது கேள்விப்படணும் ஆண்டவரை. அப்பா நீங்க உதவி செய்ய உங்களுடைய கரத்தை நீட்டுங்க ஆண்டவரை. அந்த கொள்ளை நோயை ஆண்டவரை நீங்க ஸ்டாப் பண்ணுங்க ஆண்டவரை. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. விசேஷமாய் மருத்துவத்துறைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ மருத்துவர்கள் தங்களுடைய ஜீவனை கொடுக்கிறார்கள் ஐயா. எத்தனையோ ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். நர்சுகள் ஆண்டவரை வேலை பார்க்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரே தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து ஆண்டவரை அதை செய்கிறார்கள் ஐயா. கொரோனாவுடைய வைரஸ் எதுவுமே தாக்கக்கூடாதுப்பா. அவங்களையும் அவங்களுடைய குடும்பங்களுக்கு நல்ல பாதுகாப்பு தாங்க ஆண்டவரை. அவர்களுக்கு ஆண்டவரே தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொண்டு இன்னும் அதிகமாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அந்த மருத்துவ சேவைகளை செய்ய அவங்களுக்கு தைரியமும் பலனும் பாதுகாப்பை ஏசப்பா நீங்க தாங்கப்பா. நாங்க வீட்டில இருந்து ஜெபிக்கிறோம். அவங்க அந்த துறையில இருந்து கொண்டே செயல்பட்டு இருக்காங்க. 24 மணி நேரம் தங்களுடைய ஜீவனை பணைய வைத்து செய்து கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரை காவல்துறைக்காரர்கள் ஜெபிக்கிறோம். காவல்துறையில கத்தாவே இரவும் பகலும் ஆண்டவரை ஜனங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார் ஐயா. அவங்களுக்கு எந்த விதமான கொரோனா பாதிப்பு வரக்கூடாது ஆண்டவரை. அவங்களுக்கு நல்ல பலனை கொடுங்கப்பா ஆண்டவரை. எந்த கொரோனா கிருமி அவரை தாக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் பாதுகாப்பை கட்டளிடுங்கப்பா. அவங்க யாருமே ஆண்டவர் பாதிக்கப்படக்கூடாது ஆண்டவரே. நீர் அவனுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. நாங்கள் செபிக்கிறோம் ஐயா ஆண்டவரை. ஆளுகை செய்கிற தலைவர்களுக்கு நாங்கள் செபிக்கிறோம். நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. இந்த வேலையில எல்லாரும் ஒருமனப்பட்டு எல்லாரும் சேர்ந்து நல்ல திட்டங்களை ஜனங்களுக்கு கொண்டு வரட்டும் ஐயா. ஜனங்களோட தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. எத்தனையோ ஆண்டவரை வேலைக்கு போக முடியாம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அப்பா கூலி வேலைக்கு போய் கொண்டிருக்கிறார் இல்லையா. அவர்களுடைய தேவையை சந்திங்கப்பா. அதற்கு ஏற்ற அரசாங்கம் ஆண்டவரை நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. அது ஜனங்களுக்கு போய் சேரட்டும் ஐயா ஆண்டவரே. அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க, நல்ல ஆண்டவரை அறிவை கொடுங்கப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா ஆண்டவர்களை ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் ஆளுகை செய்த தலைவர்களை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை ஆளுகை செய்த பிரதமர் முதற்கொண்டு ஆண்டவரை எல்லா முதலமைச்சர் முதற்கொண்டு எம்எல்ஏ எம்பி எல்லாருக்கும் அதில் ஆசீர்வதித்து நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோதனை ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நீர் மாற்றத்தை கொண்டு வர போறதுக்கு ஆசீர்வதிக்கிறோம். சீக்கிரமாய் நாங்கள் கேள்விப்படுவோம். கர்த்தரை ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஆமா ஆண்டவரே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கப்பா ஆண்டவரே. நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்டுட்டீங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீங்க சொல்றீங்க ஒன்றை குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ சமாதானங்களை ஆளுகை செய்ய எங்க ஆண்டவர் கேட்டுட்டாரப்பா. எங்க ஆண்டவர் அந்த கொரோனாவுடைய தாக்கங்களை குறைத்துக் கொண்டே வந்துட்டார் ஆண்டவரை. அது என் ஆண்டவர் ஸ்டாப் பண்ணபடினால ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உங்களுடைய கரத்துல தான் ஒப்படைக்கிறோம். நீரை மகிமையாய் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஜெபத்தை நிச்சயமா ஜெபத்தை கேட்டு நிச்சயமாக பெரிய காரியங்களை சீக்கிரமா ஆண்டவருக்கு நீங்க கேள்விப்பட போறீங்க. அந்த ஆண்டவர் அப்படியே செய்துட்டாருன்னு கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். சீக்கிரம் சபா அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். விசேஷமா இந்த நேரத்தில் காணிக்கை குறித்து பாஸ்டர் சொன்னார். உங்களால் முடிஞ்ச காணிக்கையில் அவரோட பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தார். ஃபோன்பே பண்ணுறதுக்கு அந்த நம்பரை கொடுத்துருந்தாரு. அதனால் ஒரு சில தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் உதவி செஞ்சீங்க. அந்த உதவி செஞ்சதை என்ன செஞ்சோம் நேற்று நீங்கள் பார்த்தீங்க. அரிசி எடுத்துகிட்டு வந்து யார் யாருக்கு ஏன்னா அவங்களால வேலைக்கு போக முடியும். ஏன்னா அவங்கள வேலை செய்கிறதுக்கு இப்போ தடையாயிடுச்சு. கவர்மெண்ட் வந்து என்ன நம்மளுடைய சேஃப்டிக்காக அதை தடை பண்ணியிருக்கு. அப்போ எங்கே போவாங்க? வீட்டில் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்குது, கணவன் மனைவி, அவங்கள சாப்பிடணும். அதனால் சபையினுடைய தேவையில் உள்ள பிள்ளைகளுக்காக ஆரம்பத்திலேருந்து அரிசி பருப்பு கொடுத்துட்டே இருக்கோம். ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த காணிக்கையில் எனக்கு சபையில் காணிக்கைகளை வந்து என்ன செய்யுது நீங்கள் கொடுக்கணும் விரும்புகிறீங்க கொண்டு வரணும். அதனால்
நீங்கள் முடிஞ்சளவு ஃபோன்பேயில் பண்ணுங்கள், அந்த அக்கௌண்ட்டில் போடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வீட்டில் சில காணிக்கையில் எடுத்து வச்சுருப்பீங்க, எடுத்து வைங்க. நிச்சயமாக ஆண்டவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கையும் வேஸ்ட்டாக பண்ணலை, எல்லாமே அக்கௌண்ட்டில் போகுது. நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதை வச்சு ஒவ்வொரு நாள் அரிசி வாங்குறதுக்கு வாங்கிட்டு வரோம். எந்தெந்த குடும்பங்கள் கஷ்டமாக இருக்கோ அந்த குடும்பங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க எது செய்கிறோமோ என்ன போயிட்டு நேற்று குடும்பங்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஒரு மூட்டை அரிசி. அதனால் முடியாத குடும்பங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம், அரிசி பருப்பு கொடுத்துட்டு வரோம். அதனால் உங்களுடைய காணிக்கைகள் இந்த வேலையில் அவங்களுக்கு நான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் பசியாக இருந்தேன், என்னை பார்க்கணும். எப்போ ஆண்டவரே பசியாக இந்த நேரத்தில் தான் ஜனங்கள் பசியாக இருக்கும்போது நம்ம ஆற்றோட நாம் ஐநூறு செய்ய பெருமை காசு அந்த நேரத்தில் இங்கே கொடுக்குற ஒவ்வொரு பைசாவும் அதுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதனால் என்ன உங்களுக்கு தேவை அதிகமாக இந்த நேரத்தில் அவருக்கு தேவையான எல்லாருக்கும் யாருக்கும் வருமானம் எதுவுமே இல்லை, ஆண்டவர் சார்ந்து இருக்கும். இருந்தாலும் அதில் ஆண்டவருக்கு நம்ம கொஞ்சம் காணிக்கை படைக்க போகிறோம். அதனால் உங்களுடைய கரத்திலிருந்து இதை எடுத்துங்க. இந்த நேரத்தில் நம்ம காணிக்கை பாடலை பாட போகிறோம். அதனால் அந்த காணிக்கை பாடலை நம்ம பாடும்போது நம்ம கத்திரக்கண்டு உற்சாகமாய் காணிக்கை பாடலை பாடுவோம். அந்த காணிக்கை பாடலை நம்ம என்ன செய்ய நம்ம இடத்துல இருக்கிற வசந்தையா அருமையாக பாடுவாங்க. அதனால் நம்ம எல்லாம் காணிக்கைக்கு ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா, ஆமென்.
கால்களின் கீழ் நசுக்கிடுவார். சீக்கிரமாக சாத்தானையந்தன் கால்களின் கீழ் நசுக்கிடுவார். அஞ்சிரனே ஆபத்திலே, அஞ்சிரனே ஆபத்திலே, இயேசு என்னை சரணை காக்க வந்தவர். என்னை காண்கிற தேவனினர் ஒருங்காதவர் தூங்காதவர், இரவும் பகலும் காத்திடுவார். என்னை காண்கிற தேவனினர். கிரைஸ்தவ கொடுக்கப்பட்ட காணிக்கைக்காகவும் வெளிப்படுகிற தேவனுடைய வார்த்தைக்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருக்காக விதைச்சிருக்கீங்க. நிச்சயமாக விதைத்த விதை ஒன்றும் பல மடங்கு உங்களுக்கு தரும். அதனால் கர்த்தர் என்று நல்லா பேசணும். நம்ம இந்த காலங்களில் ஆண்டுடைய வார்த்தை மிக முக்கியம். அதனால் பேசுகிற நம்முடைய தேவதோஷம் கர்த்தர் மறைத்து நம்ம இடத்துல பேசும்படியாக தலைகள் தாச்சிச்சோம். அன்பன் ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகளுக்கு எவ்வளவோ தேவைகள் ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு இந்த நாட்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வேலைக்கு போக முடியல, இருக்கிற காரியங்களை வைத்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் விதைக்கிறார்கள் ஐயா. ஆண்டவர் சந்திக்கிறார். ஒவ்வொரு விசுவாச மக்களுடைய தேவைகளை சந்திக்க விசேஷமாய் ஆண்டவரை ஊழியர்கள் நடத்துகிற ஊழியக்காரனுடைய தேவைகளை சந்திக்க ஆமாண்டவரை சபையினுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாய் கர்த்தரின் அற்புதங்களை செய்யப்பா. ஆமாண்டவரை எலியாவை காலம் கொண்டு போஷித்தது போல அநேக காலங்களை கத்தரி எழுப்பி இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளை போஷித்து குறைவையெல்லாம் நிறைவாக்கப்பா. உங்களாதையா முடியும் ஆண்டவரை. எங்களுடைய ஸ்ரீபலத்தினால எங்கள் தேவைகளை சந்திக்க முடியும். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை சந்தித்து இந்த காலங்கள் கடந்து போக கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகள் விதைக்கிற இந்த விதைகளை பல மடங்காய் ஆசீர்வதித்தார். ஏசப்பா, இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் எதிர்பார்க்கும். இந்த நாளில் நீங்கள் எதை எங்களிடத்தில் பேச விரும்புகிறீர்களோ அதை கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிற தாசனை மறைத்து ஆண்டவரை நீர் வெளிப்படும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆமாப்பா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமையாய் வெளிப்படட்டும். அவருடைய பலத்தினால் அல்ல, ஆவியானவர் ஆட்கொண்டு ஆண்டவரை இந்த நாள் ஏற்ற வார்த்தைகளை தேவன் கொண்டு வரும்படியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் அவரை ஆளுகை செய்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களால் வெளிப்படும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆவியானவரே உங்களுடைய பிரசனம் ஆண்டவரே உங்களுடைய தாசனை நிரப்பும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த நாள் வார்த்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து நீர் எங்களை வழிநடத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்கள் தாழ்த்தப்படுகிறோம். நீரே மகிமையாக பொறுப்படும் ஆசீர்வதிக்கும். இயேசு நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து சொல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்தில் இருக்கிற தலைமோதர் ஐயா அவர்கள் கடந்து வருவார்கள். அந்த அருமையாய் கர்த்தருடைய வார்த்தை கொண்டவர் அநேக நேரங்கள் சபத்தில் அவர் தரித்திருந்து கர்த்தருடைய சபத்து கடந்து வந்து ஒரு வார்த்தை கூட கரங்களை தட்ட எல்லாரும் சவாறு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்களோடு பேசுவது, உங்களோடு தேவனுடைய வழி நடத்துதல், அவருடைய ஞானம், அவருடைய சித்தம் இவைகளை வெளிப்படுத்துவது, பேசுவது எனக்கு மகிழ்ச்சியான ஒரு காரியம். ஆகவே உங்களோடு இந்த யூடியூப் மூலமாக பேச கர்த்தர் மட்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி. ஏற்பாடு செய்த போதர் டென்னிஸுக்கும் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு ஞானத்தை பற்றி பேசலாம்னு வருகிறேன். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தரின் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 10:31 சொல்லியிருக்கு. கர்த்தருக்கு நீதிமொழிகள் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். பரிசுத்தன் அறிவே அறிவு. நீதிமொழிகள் 8:13 தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டுவாயையும் நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். ஞானம் என்றால் விளக்கம் என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் ஞானத்துக்கு ஆரம்பம். அதை பற்றி சொல்லும்போது தீமையானவைகள், பாவமானவைகள், உலகத்தின்
பிரகாரம் கெட்ட காரியங்கள் இவைகளை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சாலமோன் ராஜா நமக்கு சொல்லுகிறார். பைபிளில் நீதிமொழிகள் என்ற ஒரு புத்தகத்துக்கு, பிரசங்கி என்ற புத்தகத்துக்கு, இந்த 2 புத்தகத்திலும் ஞானத்தை குறித்த சத்தியங்கள் ஏராளமாக இருக்கிறது. நீதிமொழிகள் 8 அதிகாரத்தில் ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ, வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும்பொன்னை பார்க்கிலும் ஞானத்தை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படுத்தவைகள் எல்லாவற்றிலும் அதற்கு நிகரல்ல. நீதிமொழிகள் 5:1 என் மகனே என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியேற்றார். ஆகவே ஞானம் மிகவும் முக்கியமானது. தேவன் அவர் ஞானம் கொடுக்கிறார். அதாவது பைபிளில் பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமம் புஸ்தகத்தில் 33ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அதில் பெசலீல்னு ஒரு மனுஷன் இருக்கான். அந்த பெசலீல்ன்ற மனுஷனுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்கிறார். ஆசிரியப்பு கூடாரத்தை எப்படி கட்டுவது, ஆசிரியப்பு கூடாத வேண்டிய தட்டுமுட்டு சாமான்கள் தங்கத்தினாலே, வெள்ளியினாலே, பித்தளையினாலே, வெண்கலத்தாலே, இவர்களை எல்லாம் மரச்சாமான்களை எப்படி செய்வது என்பது காரியங்களை தேவ ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்கிறார். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் பரத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ஞானம், தேவனே கொடுக்கிற ஒரு ஞானம். அதாவது யாத்ராகமம் 31 அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி யாத்ராகமம் 36ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள்ல பெசலீலை பற்றி போட்டிருக்கு. தேவ ஞானத்தில் நிரம்பியவர், தேவ ஆவியானவர் அந்த மனுஷனுக்கு விசேஷ ஞானத்தை கொடுத்து பரலோகத்தில் ஆசிரியப்பு கூடாரம் எப்படி இருக்கோ அதே மாதிரியில பூமியிலே கட்ட தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். ஆகவே பெசலீலை தேவன் தெரிந்து கொண்டு தேவ ஆவியினால் நிரப்பி, தேவ ஞானத்தினால் நிரப்பி, தேவன் ஆசரிப்பு கூடாரத்தை அவருடைய விருப்பப்படி கட்டுப்படி செய்தார். தேவ ஆவி வரும்போது தேவ ஞானம் கூட வருது, தேவனுடைய வல்லமையும் கூட வருது. அவர் விரும்புகிற காரியங்கள் நிறைவேறுகிறது. ஆகவே தேவன் தம்முடைய ஞானத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். சாலமோன் ராஜாவை பற்றி படிக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா, சாலமோன் தேவனிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். ஞானத்தை கேட்டதுனால ஆண்டவர் அவருக்கு நீங்க 1 ராஜாக்கள் நினைக்கிறேன், 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 34. மற்ற எல்லா மனுஷர்களும் ஞானமானவராக இருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாக இருந்தது. 4:34 1 ராஜாக்கள். சாலமோன் ஞானத்தை குறித்து கேள்விப்பட்ட பூமியின் சகல ராஜாக்களிடமிருந்து நானா ஜாதியான ஜனங்களும் அவனுடைய ஞானத்தை கேட்கிறதுக்கு வந்தார்கள். ஆகவே சாலமோன் ஞானத்தில் தேடி இருந்தார். தேவன் கொடுத்த ஞானம். ஷீபா நாடு என்று ஒரு நாடு, அது பழைய காலத்தில் இப்போ அது எத்தியோப்பியான்னு பேர். அந்த நாட்டு ஒரு ராணி, செல்வம் நிறைந்த ஒரு பெண்மணி. சாலமோன் ராஜாவுடைய ஞானத்தை கேள்விப்பட்டு பல ஒட்டகங்களிலே பொன்னையும் வெள்ளியையும் உச்சிதமான உணவுப் பொருள்களையும் ஏராளமான ஒட்டங்களிலே வேலைக்காரரோடு படையோடு அவர் வந்தார்கள். சாலமோன் அரண்மனையிலே நுழைந்த போது அவர் ஞானத்தை சோதிக்கும்படி அவர் 2 ரோஜாப்பூ மாலைகளை கொண்டு வந்தார்கள். பூ மாலைன்னு ஒன்றுக்கு சில புஸ்தகங்களில் ஒருவேளை இந்த ரோஜாப்பூ மாலையாக இருக்கலாம், அல்லது மற்ற மலர் மாலையாக கூட இருக்கலாம். ஒரு இயற்கையாய் செய்த ரோஜாப்பூ மாலை, இன்னொன்று செயற்கையாக செய்யப்பட்ட ரோஜாப்பூ மாலை. உடனே ராஜாவை ஒரு
அங்கே பார்க்க போறீங்கன்னா உடனே ராஜாவே நீர் வாழ்க, அப்படி கோட்டம் வாழ்க, அப்படி அரசு வாழ்க என்று வாழ்த்துவார்கள். அப்படி வாழ்த்தி இருக்கலாம் இந்த ராணி. சொல்லிட்டு கையில் 2 ரோஜா பூ மாலை வச்சு, எது உண்மையான இயற்கையான ரோஜா மாலை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று ராஜாவிடத்தில் பணிவாக அந்த ராணி கேட்கிறார். அப்ப ராஜா, நம்ம அந்த ஸ்பாட்ல இருப்போம்னா இதா அதா இதா அதா அப்படின்னு பல வகையில குழம்பி இருப்போம். ராஜா அரண்மனை தோட்டத்து வேலைக்காரனை கூப்பிட்டு, அரண்மனை தோட்டத்து வேலைக்காரனை கூப்பிட்டு பூந்தோட்டத்தின் வாசல் கதவை திறந்து விடு என்று சொன்னார். அவன் பூந்தோட்டத்தில், அரண்மனையில் உள்ள பூந்தோட்டத்தின் வாசல் கதவை திறந்து விட்டான். சரண தேனீக்கள் வந்து அவைக்குளத்தில் நுழைந்து இந்த ஷீபா நாட்டு ராணியை வைத்திருந்த உண்மையான இயற்கையான ரோஜாப்பூ மலரிலே வந்து உட்கார்ந்தது. அப்ப ராஜா சொல்றாரு, உண்மையான இயற்கையான பூமாலை எது என்று ராணி அவர்களே நீங்களே தெரிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். தேவஞானம், தேவஞானம். நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்தோம்னா இதா அதா இதா குழந்தைகிட்டு இருந்திருப்போம். அவன் டக்குன்னு பூந்தோட்டத்தின் வாசல் கதவை திறந்து விட்டான். தேனீக்கள் வந்தது, பூவிலே இயற்கையான பூவிலே உட்கார்ந்தது, செயற்கையிலே உட்கார்ல. ராணியை நீ தெரிந்து கொள் என்று சொல்றான். இது உலக புராணமாக சாலமோன் ராஜாவை சொல்லப்பட்ட உலக பாடங்கள்ல உள்ள ஒரு கதை. பைபிள் இது கிடையாது. தேவ ஞானம் என்றால் ஆச்சரியமாக அது செயல்படும். உங்களுக்கும் எனக்கும் தேவ ஞானம் தேவை. அதற்காக நீங்களும் நான் ஜெபிக்க வேண்டும். 2வது ஞானம் மனுஷ ஞானம். பிரசங்கியின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல மனுஷ ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ஒரு மனுஷன் படிக்க கல்வியில அதிகமாக தேர்ச்சி விளங்குவானால் அவனுடைய மூர்க்க குணங்கள் குறையும். பெரும்பாலும் ஒரு மாற்றம் உண்டாகும். ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு, வித்தியாசமா இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. உலகப்பிரகாரமாக ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ஞானம், ஒரு கொத்தனார் தன்னை அனுபவத்தில் வீடு கட்டுறாரு, ஒரு இன்ஜினியரு தன்னுடைய கல்வியினால ஒரு அழகான வீடை கட்டுறாரு. இதெல்லாம் உலக ஞானம். அதே போல மெடிக்கல் சயின்ஸ் நல்ல டெவலப் ஆகி உலக ஞானத்தில் டாக்டர்கள் வியாதிகளுக்கு மருந்து கொடுக்கிறார்கள், வக்கீல்கள் கோர்ட்டில் நீதிக்காக போராடுகிறார்கள். ஆக ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல வந்து மனுஷ ஞானத்தை குறித்த அறிவு நமக்கு போதிக்கப்படுகிறது. மனுஷ ஞானம் இருக்கிறது நல்லதுதான், ஏன்னா உலக கல்வி இருக்கிறது. அது உலகத்தில் வாழ்வதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் அது பரலோகத்துக்கு கொண்டு போகலாம். இன்னொரு ஞானம் இருக்கு, பிசாசின் ஞானம். பிசாசின் ஞானத்தை பற்றி சொல்லும்போது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் அதிகாரத்துல 14, 15 இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானமாகிறாமல் லௌகிக சம்பந்தமானதாகும், ஜென்ம சுவாபத்துக்குரியது, பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது. 14 உங்கள் இருதயத்திலே கயசப்பான வைராக்கியத்தையும் உரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதீர்கள், பொய் சொல்லாதீர்கள் என்று சொல்கிறார். இருதயத்திலே கசப்பு, இருதயத்திலே வைராக்கியம், இருதயத்திலே மற்றவர்களுக்கு தீமை செய்யப்படும். இந்த டெரரிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள்ல முஸ்லிம் டெரரிஸ்ட் யாரை கொல்லலாம், அல்லாவுக்கு பிரியமா இருக்கலாம்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. யாரை கொல்லலாம் என்று ஆசைப்படுறாங்க. அது டெரரிஸ்டுடைய ஆசை, கெட்ட ஆசை, கெட்ட யோசனை. இது சாத்தானிடமிருந்து வருகிற யோசனை. கடவுள் யாரை கொல்வதற்கு விரும்ப மாட்டார். கடவுள் எப்பொழுதுமே சமாதானத்தை விரும்புவார். கடவுள் எப்பொழுதுமே அன்பு காட்ட விரும்புவார். கடவுள் மக்கள் ஒருவருக்கொருவர் அன்போடும் பாசத்தோடும் சமாதானத்தோடும் வாழ வேண்டும் என்பதை விரும்புவார். ஆனால் தீமை செய்கிறவர்கள் தான் கொலை செய்ய வேண்டும், திருட வேண்டும், பொய் சொல்ல
செல்ல வேண்டும், பலவிதமான காரியங்கள், கெட்ட காரியங்களை செய்ய வேண்டும், சண்டை போட வேண்டும். ஆக இப்படிப்பட்ட கெட்ட குணங்களை உடையவர்கள் சாத்தானுடைய யோசனை, சாத்தானுடைய ஞானத்தினாலே தூண்டப்பட்டு செயல்படுகிறார்கள். ஆகவேதான் யாக்கோபு எழுதுகிறாரு, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வார், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தோடு கேட்டுக்கொள்வார். ஆண்டவர்கிட்ட எதை கேட்டாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். நாம் கேட்டால் அவர் கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு தான் நாம் கேட்கணும். நாம் தேவனுடைய ஞானத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை எனக்கு தாங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு ஆலோசனை சொல்லித்தாங்க. ஆண்டவரே, உங்களுடைய புத்திமதியை தாங்க. உலக ஞானம் எனக்கு முக்கியமல்ல. பரத்துக்குரிய ஞானத்தினால், தெய்வீக ஞானத்தினால் எனக்கு தாங்க ஜெபம் பண்ணணும். அது மாத்திரமல்ல, வேத புத்தகம் தான் தேவனுடைய நடத்துதலை நமக்கு போதிக்கிற புத்தகம். அந்த வேத புத்தகத்தை நீங்கள் அனுதினமும் வாசிக்கணும். எவ்வளவுக்கு வேதத்தை வாசிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களோ, எவ்வளவு வேதத்தை தியானிக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு உங்களுக்கு தேவ ஞானம் கிடைக்கும். தேவ ஞானம் சும்மா தானா வந்துடாது. நீங்க பிரயாசப்படணும், அதுக்கு முயற்சி செய்யணும், அதை தேட. எங்க தேடுவீங்க? பைபிள்ல தான் அது கிடைக்கும். பைபிள்ல படிக்க படிக்க படிக்க, ஆராய்ச்சி செய்ய செய்ய, சிந்தனை செய்ய செய்ய அந்த தேவ ஞானம் கிடைக்கும். ஆக நீங்களும் நானும் தேவ ஞானத்திற்காக தேவனிடத்தில் மன்றாட வேண்டும். உலக ஞானம், உலக கல்வியிலே நமக்கு கிடைக்கிறது. பிசாசின் ஞானம், தீமை செய்கிற ஞானம். யாருக்கும் தீமை செய்யக்கூடாது. ஆண்டவர் நமக்கு கண்டிப்பாக காட்டுகிறார். அன்போடு, சமாதானத்தோடு, பாசத்தோடு மற்றவர்களுக்கு உதவி செய்கிறதாக. இந்த கொரோனாலேயோ துன்பப்படுகிற மக்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்ற உதவிகளை நாம் செய்ய முன்வர வேண்டும். நம்முடைய பணங்கள் மூலமாக, நம்முடைய உணவுப் பொருட்கள் மூலமாக, நம்முடைய உடைகள் மூலமாக மற்றவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அது தேவனுடைய விருப்பமான ஒரு காரியம். ஆக சாலமோன் ராஜா ஞானத்தில் தேறினான், தேவனுடைய ஞானத்தில் தேறினான். நீதிமொழிகளின் புத்தகத்தை படிக்கும்போது, பிரசங்கியின் புத்தகத்தை படிக்கும்போது ஆண்டவருடைய ஞானம், ஆண்டவருடைய வழி, ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய விருப்பங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவருடைய சித்தத்தை அறிய வேண்டுமானால் நீங்கள் நீதிமொழிகளை திரும்ப திரும்ப படிக்கணும், பிரசங்கியை படிக்கணும். அதில் உலக ஞானத்தின் காரியங்களும் அந்த சாலமோன் ராஜா எழுதினார். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஆண்டவருடைய ஞானம், இது ஒரு ரகசியம் இருக்கிறது. தேவனுடைய ஆவி ஞானத்தின் ஆவியின் பேர். அந்த ஆவியை நீங்கள் நானும் அதிகமாக கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய ஆவி உங்களுடைய சொந்த ஆலோசனையில நடக்காது, தேவனுடைய ஆலோசனையில நீங்கள் நாம் நடக்க வேண்டும். ஆக ஆண்டவர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். சந்தேகப்படாமல் ஜெபத்தோடு விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு அதை கொடுப்பார். அதற்காக ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும். சும்மா கிடைக்காது. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும், வேதத்தில் நேரத்தை செலவழிக்கணும். அது ஒரு பெரிய பொக்கிஷம். வேதம் நமக்கு ஒரு பொக்கிஷமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொக்கிஷத்தை நிறைய புதை பொருள்கள் இருக்கு. அந்த புதை பொருள்களை தேடி 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 ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அப்படி பண்ணும்போது தேவனுடைய ஞானம் வெளிப்படும். பயனுள்ள மனிதர்களாய், சமுதாயத்துக்கு மனதில் பயனுள்ள மனிதர்களாய் நீங்கள் வாழ்வீர்கள். ஞானம் உள்ளவன் உலகத்திலே தேர்ச்சி உடையவன். அவன் மக்கள் தேடி வருவார்கள். அவனுடைய ஞானத்தை கண்டு ராஜாக்கள் தேடி வந்தார்கள். அதே போல நீங்கள் ஞானத்தில் தேர்வது மக்கள் உங்களை தேடி வருவார்கள்.
தாமே உங்களுக்கும் எனக்கும் தேவ ஞானத்தை கொடுப்பாராக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கணும். இந்த நாட்களில் நம்மளுக்கு ஞானத்தை எப்படி செயல்படணும் ஆங்கிறது நம்ம ஞானத்தை குறித்து நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கோம். ஆண்டவருக்கு நம்ம கேட்கணும், ஆண்டவரை நம்ம எப்படி செயல்படணும், எனக்கு இந்த மாதிரி ஞானங்களை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்மோடு இந்த நாட்களில் எனக்கு ஞானம் இல்லாமல் நிறைய காரியங்களை நம்ம இந்த நாட்களில் செய்யக்கூடும். அதனால் கர்த்தர் இடத்துல நம்ம கேட்கப்படுது அதை தருவோம். அல்லேலூயா. நிறைய கண்களை மூடி நம்ம சொன்னோம். அந்த ஆண்டவரே அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரிக்கிறப்பா. அருமையாயுடைய தாசனை கொண்டு நீர் பேசுகிறார். தேவ ஞானம், ஆமாம் ஆண்டவரே, அந்த தேவ ஞானத்தை ஆண்டவரே ஒரு குறைவுள்ளவனாயிருந்தால் அவன் அவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லப்படும். தேவ ஞானத்தினால ஆசிரியக்கூடாது கட்டப்பட்டதாக தேவ ஞானத்தினால ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அப்பா, இந்த ஊழியர்கள் ஆண்டவரே கட்டப்படும், குடும்பங்கள் கட்டப்படும். தேவ ஞானம் எங்களுக்கு தேவைப்பா ஆண்டவரே. உலக ஞானம் கல்வியினால பெற்றுக்கொள்ளும், திறமையினால பெற்றுக்கொள்ளும். ஆனால் ஆண்டவரே உலக ஞானத்தை கொண்டு இந்த பூமியில ஜீவிக்கலாம்ப்பா. ஆனால் தேவ ஞானதப்பா எங்களை பரலோகத்தில் கொண்டு போறது. அந்த தேவ ஞானம் எங்களுக்கு அதிகமாய் தருபடியாய் நீங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிசாசு ஞானம் எங்களுக்கு வேண்டாமப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பேசும் அவங்களுக்கு அடுத்து ஞானம் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே. அதையெல்லாம் தேவ ஞானத்தினால மேற்கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அந்த தேவ ஞானம் எங்களுக்குள் அந்த தேவ ஆவியானவர் ஒற்றப்படபடியாக நீங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆமா ஆண்டவரே, ஞானத்தின் ஆவினால் அவரை நிரப்பினார் என்று சொல்லப்படுகிறது. ஆமா ஆண்டவரே, தேவ ஞானம் பெயர்ச்சபைகளுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா நிரப்பப்பட்டது. யோசுவாவுக்கு நிரப்பப்பட்டது. ஆமா ஆண்டவர், பெரிய பெரிய தேவ மனிதர்கள் தேவ ஞானத்தினால நிறைந்து பெரிய பெரிய காரியங்களை செய்தார்கள் ஆண்டவரே. அது போல ஆவியானவர் எங்களை ஞானத்தின் ஆவியானவர் நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அதிகமாக இந்த நாட்களை வேதத்தை படித்து தியானித்து தேவ ஞானத்தை அதிகமாய் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த தேவ ஞானத்தை அதிகமாய் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தேவ ஞானத்தை அதிகமாய் தாரும் ஆவியானவர். இன்னும் அதிகமாய் எங்களுக்கு தாரும். ஆசிரியர் கொண்டு நீர் பேசி இருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் இந்த நாட்களை ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாக இந்த ஞானத்தினால தேவ ஞானத்தினால நிரப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இந்த நாள் ஆராதனை ஒவ்வொரு பகுதியும் நீர் பொறுப்படுத்தும் உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்திக் கொண்டதுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய கரத்தில் தாழ்த்தி எங்களை ஒப்படைக்கிறோம். நீரை மகிமையாய் பொறுப்படும் ஆசீர்வதியும் இயேசு நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். நம் ஆசீர்வாதத்தை தலை முதலாக நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.